கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கினால கூட இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பிறந்த பிறகு இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக, சுகமாக, நலத்தோடு, சகல வசதி வாய்ப்புகளோடு, நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டும் என்று தான் ஒவ்வொரு மனிதரும் எந்த மதத்தில் பிறந்தாலும் மனிதனுடைய இயல்பான குணம் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதர், இந்த மனிதர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடும்ன்ற ஒரு அபாயம் இருந்த போதிலும் கூட தன்னுடைய கழுத்திற்கு கத்தி வந்தாலும் பரவாயில்ல, தன்னை கொன்றாலும் பரவாயில்லை அப்படி என்று அவருக்கு தெரிந்தாலும் கூட உலக மக்களோடு, உலக தலைவர்களோடு, எந்தவித அரசியல் தலைவர்களோடும் சமரசமே செய்யாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்திய மனிதர்தான், எழுப்புதலுக்கு அடித்தளம் போட்ட மனிதர்தான், முதல் தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய வருகைக்கு முதல் தீர்க்கதரிசியாக இருந்த மனிதர்தான் யோவான் ஸ்நானகன். எந்த சமரசமும் அவர்கிட்ட பார்க்க முடியாது பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு மத தலைவர்கள்கிட்ட, ஆன்மீக தலைவர்கள்கிட்ட பல சமரசம் வந்து போச்சு. அது இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீக தலைவர்கள்கிட்ட பல சமரசம் செய்து கொள்கிறார்கள். அரசியலோடு, பொது மக்களோடு பல சமரசம். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய வருகைக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்துவான் அப்படின்னு செய்தியை சம்மட்டியாக கொடுத்தார். அவர் என்ன செய்தி கொடுத்தாரு அப்படி என்பதை ஒரு உதாரணத்தை நான் இப்போ வைத்துவிட்டு, இன்றைக்கு நடக்கின்ற நடைமுறை வாழ்க்கையில் நடக்கின்ற, தமிழகத்தில் நடக்கிற செய்தியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் நடக்கிற செய்தியாக இருந்தாலும் சரி, அந்த செய்தியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது எழுப்புதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு சமரசமும் இருக்கக்கூடாது அந்த எழுப்புதலில். அது எங்கே நம்மளை வழி நடத்தணும்னு சொன்னால், மக்கள், அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மாற்றங்களை வெளிப்படையாக தன்னுடைய இருதயத்தில், சிந்தையில் காண்பிக்கணும். அதுதான் உண்மையான எழுப்புதலுடைய ஒரு பிரதிபலிப்பு, சாராம்சம். அப்போ இந்த யோவான் ஸ்நானகனுடைய எழுப்புதலுடைய செய்தி வந்த பிறகு மக்கள் என்ன செய்தார்கள் அப்படி என்றால், மத்தேயு அதை தெளிவுபடுத்தலை, ஆனால் லூக்கா அதை அருமையாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். தயவுசெய்து லூக்கா 3ஆம் அதிகாரத்தை பொறுமையாக வாசிங்க. இங்கே தான் இருக்கிறது யோவான் ஸ்நானகனுடைய எழுப்புதல் செய்திக்கு கிடைத்த வெற்றி. அதாவது ஆண்டவருடைய முதல் வருகைக்கு எப்படி வழி ஆயத்தப்படுத்துறாருன்னு பாருங்களேன். அதாவது விஜய் இப்போ அரசியலில் இறங்கிக்கிறாரு. இதை குறித்து இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். ஒரு தலைப்பை நான் வாசித்தேன். அதாவது பொதுமக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்களேன். நடிகர்கள் மீதும், அரசியல் தலைவர்கள் மீதும், விளையாட்டு வீரர்கள் மீதும் எந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கையில் அவர்களை நம்பி சொல்கிறாங்க, கடவுள் அவதாரமாக, கடவுளே மனுஷ ரூபத்தில் இறங்கி வந்தார் என்று விஜயை பார்த்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தைன்னு வச்சிங்களேன். அதாவது கடவுளே அவதாரம் எடுத்து மனிதனாக வந்தது ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் இது பொருந்தும் பிரியமானவர்களே. அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள், கர்த்தர் மனிதனாக, மனிதனாக கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தபோது அவருக்குத்தான் வழியை ஆயத்தப்படுத்தினார் யோவான் ஸ்நானகன். இப்போ இன்னொரு கேள்வி என்னான்னு சொன்னால், இப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறாரு. எப்படி? மனித அவதாரம் எடுத்து மறுபடியும் மனிதனுக்காக சிலுவையில் மரிக்க போகிறாரா என்றால் இல்லை. அவர் மறுபடியுமாக 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியுமோ? ஏன்னா அது பயங்கரமான நாள் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. அந்த நாள் மனிதன் சகிக்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு நாள். ஏன்னா நியாயத்தீர்ப்பின் நாள் என்று சொல்லுகிறது வேதம். அதை பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். அப்போ 2ஆம் வருகைக்கு இப்பொழுது ஒரு எழுப்புதல் செய்தி தேவைப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகைக்கு எழுப்புதல் செய்தி, இப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு எப்படிப்பட்ட எழுப்புதல் செய்தி தேவைப்படுகிறது என்றால் யோவான்கிட்டே நம்ம பார்க்கலாம்.
அப்போ எந்தவித சமரசமும் இல்லாமல் ஏரோது ராஜாவினுடைய தவறான உறவு, விபச்சார உறவு, கள்ள உறவு, பிறர் பெண் மீது மோகமுள்ள உறவு, வேதத்தின்படி இதை எச்சரித்து கண்டித்து ஒரு எழுப்புதல் செய்தி அங்கே அவர் கொண்டு வர்றாரு யோவான் ஸ்நானகன். கழுத்துக்கு கத்தி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்கள, ஒரு துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு பிரசங்க மேடைகளில் இப்படிப்பட்ட எச்சரிக்கையான ஒரு செய்தியை கேட்பது அரிதாகிவிட்டது. அப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வருவதற்கும் தைரியம் இல்லை பல போதகர்களுக்கு. அப்போ இதை நான் தியானித்து கொண்டு இருக்கும்பொழுது பிரியமானவரில், இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பிரசங்க பீடத்தில் கொண்டு வருகின்ற செய்தி இன்றைக்கு அநேகரை, அதாவது எப்படின்னு சொன்னால், ஒன்று விசுவாசிகளை தாலாட்டு பாடுகிறார்கள், புகழ்ந்து பாடுகிறார்கள், இல்லை அரசியல் தலைவர்களை புகழ்ந்து பாடுகிறார்கள், தாலாட்டு பாடுகிறார்கள். அப்படிதான் இன்றைக்கு காணப்படுகிறதே தவிர, அதிகாரத்தில் இருக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த பாயிண்ட்டை, அதிகாரத்தில் இருக்கிற அது ஆன்மீக தலைவர்களோ, சபையில் இருக்கிற மூப்பரே பாஸ்டராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை, அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவரை, பொதுத்தளத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவருடைய குறைகளை, அவருடைய தவறுதுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சட்டத்தின்படி எடுத்தாலும் பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், மற்றவர்கள் செய்கிற தவறுகள் சட்டத்தின் அடிப்படையில் சுட்டி காட்டினாலும் ஒரு பயங்கரமான செய்தி தான் அது. வேதத்தின் அடிப்படையில் சுட்டி காட்டினாலும் அது பயங்கரமான ஒரு செய்தி தான். அப்போ யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அவர் சுட்டி காட்டிய பொழுது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் காண்பித்து கொடுத்து விட்டு நிறைவு செய்கிறேன். அதை நீங்களே கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள், நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போ தான் புரியும் அந்த செய்தியினுடைய சாராம்சம். அதாவது 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானனுடைய எழுப்புதல் செய்தியை பார்க்கும்பொழுது, மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுன்னு சொல்லிட்டு அவர் பேசின பிறகு 10வது வசனம், 12வது வசனம், 14வது வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். அப்படியானால், அப்போது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 12வது வசனத்தை பாருங்க. அப்படியானால் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 14வது வசனத்தில் பாருங்க, போர்ச்சவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இதில் என்ன காரியம், முக்கியமான காரியம்னு சொன்னால், ஒவ்வொரு கேட்டகரியான மக்கள் வராங்க. நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி என்ன செய்யணும், ஒரு குரூப்பு. அடுத்தது ஆயக்காரரும் கேட்குறாங்க, அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்யணும். அடுத்தது போர்ச்சேவகர். அப்போ அன்றைக்கு வாழ்ந்த சகல, அதாவது மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, காவலர்கள், அதாவது இன்றைக்கு போலீஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காவலர்களாக இருந்தாலும் சரி, பொது ஜனங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கேட்ட கேள்வின்னா நாங்கள் என்ன செய்யணும். இன்றைக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு கொண்டு வர வேண்டிய முக்கியமான ஒரு எழுப்புதலுடைய செய்தி. அப்படிப்பட்ட செய்தியை யோவான் ஸ்நானகனைப் போல இன்றைக்கு சபையில் இருக்கிற குறைகள், சபையில் இருக்கிற தவறுகள் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் நான். அதே போல் உலகத்தில் இருக்கிற தவறுகள், குறைகள் வேதத்தின் அடிப்படையில், அரசு சட்டத்தின் அடிப்படையில், மக்கள் நலன் கருதி, மக்களுடைய ஆத்துமா, ஆன்மா, ஆவி நலன் கருதி தவறுகளை, குறைகளை, பாவங்களை சுட்டி காட்டுகின்ற எழுப்புதனுடைய செய்தி ஆண்டோடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக தேவைப்படுகிறது யோவான் ஸ்நானகனைப் போல. அப்போ ஜனங்க, இப்போ இருக்கிற ஜனங்க கேட்கணும், நாங்கள் என்ன செய்யணும். விஜய் கேட்பாரா நான் என்ன செய்யணும்னு? இல்லை மற்ற நடிகர்கள் கேட்பார்களா நாங்கள் என்ன செய்யணும்னு? அரசியல் தலைவர்கள் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்களா? யோசிச்சு பாருங்க, சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். எந்தெந்த தேசத்தில் எல்லாம் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்தாரோ தேவ மனிதர்களை கொண்டு, அப்பெல்லாம் ஜனங்க தேவ மனிதர்கள்ட்ட என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அமெரிக்காவில் எழுப்புதல் வந்தபோது என்ன செய்யணும், அப்போ தேவ மனிதர் ஆலோசனை கொடுத்தாரு என்ன செய்யணும்னு. ஐரோப்பாவில் எழுப்புதல் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டாங்க, தேவ மனிதர்கள் ஆலோசனை கொடுத்தாங்க. அது ஜெர்மனாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி. அதேமாரி தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரும்போதும், சைனாவில் எழுப்புதல் வரும்போதும், பங்களாதேஷில் எழுப்புதல் வரும்போதும், பல தேசங்களில்
தேவ மனிதர்கள் வந்து மிஷினரிகளாக வந்து தேவ செய்தியை சொல்லும்போது யோவான் ஸ்நானகனைப் போல சமரசம் செய்து கொள்ளாதபடி சத்தியத்தை சொல்லும்போது மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது தேவ மனிதர்கள் அங்கே என்ன செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட கேள்வியை கேட்க முடியுதா? இல்லை அப்படிப்பட்ட எழுப்புதலின் செய்தி தான் யோவான் ஸ்நானகனைப் போல மேடைகளிலே வருகிறதா என்றால் இல்லை. இவர் அவரை துதிப்பாட, அவர் இவரை துதிப்பாட. மெயினாக காணப்படுவது பணம், மெயினாக காணப்படுவது என் பின்னால் ஒரு கூட்டம், மெயினாக காணப்படுவது புகழ், விளம்பரம், புகழ்ச்சி. தயவு செய்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு யோவான் ஸ்நானகனைப் போல போதகர்களும் யோவான் ஸ்நானகனைப் போல விசுவாசிகளும் எழும்பவில்லை என்றால், மாறவில்லை என்றால், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக கோடாரி பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதாம், வேறு அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறதாம். இதை நான் சொல்லலை, யோவான் ஸ்நானகனுடைய எழுப்புதல் செய்தியில் வந்த வரிகள் இது. இன்றைக்கு வருமோ? எனவே பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களையும் என்னையும் தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டார், அழைத்தார் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நாம் பேசுகிறோம், கேட்கிறோம். ஒரு தேவ மனிதர் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு தெரியுமா? எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதர் தான். அதாவது வேல்ஸ் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஈவான் ராபர்ட்ஸின் ஜெபம் எப்படி இருந்தது என்றால், சபையை வளைத்து உலகத்தை ஆசீர்வதியும். நன்றாக கவனிங்க ஜெபத்தை. சபையை வளைத்து உலகத்தை ஆசீர்வதி. இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், திருச்சபைக்குள்ள மனத்தாழ்மையும் மனம் திரும்புதலும் பரிசுத்தமும் உண்மையும் வரும்பொழுது இந்த உண்மையான மறுரூபத்தினுடைய தேவையை இந்த ஜெபம் பிரதிபலிக்கிறது. சபையை வளைத்து, சபை வளைக்கப்படும்போது, சபை பரிசுத்தப்படும்போது, சபை உண்மையான மனதிரும்புதலுடைய தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலுக்குள் வரும்பொழுது உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அரசியல் தலைவர்கள் நாங்கள் என்ன செய்யணும்னு வந்து கேட்பாங்க, நடிகர்கள் நாங்கள் என்ன செய்யணும்னு வந்து கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் நடிகர்கள் பின்னாலே, அரசியல் தலைவர் பின்னாலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டிய நேரம். ஆண்டோடைய வருகைக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த நீங்கள் நானும் ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, யோவான் ஸ்நானகனைப் போல சமரசம் இல்லாத செய்தி, சத்தியத்தை சத்தியமாய் பேசுகின்ற செய்தி சபைகளில், பிரசங்க பீடங்களில், விசுவாசிகள் மத்தியில், போதகர்கள் மத்தியில் காணப்பட இந்த உலக ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்படியான ஒரு காலத்தையும் சூழ்நிலையும் ஆண்டவரே தேசத்தில் கட்டளையிடுவராக கெஞ்சி மன்றாடும். அதற்கு ஏற்ற வாழ்க்கை எங்களிடத்தில், கிறிஸ்தவ இடத்தில் காணப்பட கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையான ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.